வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பரத் கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலான்னு பார்த்தேன். என்னன்னா சோனி பற்றி என்னடா நினைக்கிற? சோனி பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லணும்னா ஒரு 4 நாள் ஆகும் சார். பரவாயில்ல சார், நீங்கள் சொல்லுங்கள். சோனியா ப்ரெசிஷன், இனோவேஷன், அப்புறம் குவாலிட்டி பாயிண்ட் பாருங்க. குவாலிட்டி அது வந்து சாதாரண பாயிண்ட் கிடையாது. ஏன்னா எல்லா பிராண்டுமே அதை நோக்கி தான் டிராவல் பண்றாங்க. பட் கரெக்டா பண்றாங்களா, அதுதான் கேள்வி. சோனி அளவுக்கு இன்னி வரைக்கும் யார் பண்ணிருக்காங்க? உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. யாரும் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. கடைசியா நான் வந்து இந்த 9 சீரீஸும் 1020யும் ஹை குவாலிட்டி லுமியா டிவைஸா பார்த்தேன் கையில. ஓ அவனா நோக்கியாவா? இல்ல, அதுக்கப்புறம் சோனி எரிக்சனுக்கு போட்டியா நோக்கியா இருந்த போது நோக்கியா பெட்டரா தான் இருந்துச்சு சோனி எரிக்சனோட. ஆமா, டிசைன்ல எஸ்பெஷலி. ஆமா, ஆனா சோனி தனியா வந்துச்சு இல்ல. அப்போ வந்து சோனியோட டிசைன் நாட் ஒன்லி இன் போன்ஸ், இன்ஃபேக்ட் நான் என்கிட்ட வந்து சில ரெட்ரோ சிடி பிளேயர்ஸ் அண்ட் டிவிடி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா, அதுல சோனியோட கேசட் பிளேயர் கூட நான் வச்சிருக்கேன். இந்த ராகவன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வாக்மேன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வாக்மேன் மாதிரி ஒரு ரெக்கார்டரும் வச்சிருந்தேன். பிளஸ் ஃபிளாட் டைப் டேப் ரெக்கார்டர். ஃபிளாட்டா இருக்கும் அந்த டேப் ரெக்கார்டர். எல்லாமே இப்படிதானே இருக்கும் டேப் ரெக்கார்டர். ஆமா, எல்லாத்துலயுமே நான் எதுக்காக வாங்கினேன்? எல்லாமே பலவர சந்தையில வாங்கினேன். எதுக்காக வாங்கினேன்? டிசைனுக்காக வாங்கினேன். அந்த டிசைன் எல்லாத்துலயுமே ப்ரெசிஷன் இருக்கும், ஒரு இன்னோவேஷன் இருக்கும். இந்த மாதிரி வேற ஒரு டிவைஸே இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் சோனி டிவைஸை நான் பார்த்துருக்கேன். கரெக்ட் தான். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, சோனியில் வந்து எக்ஸ்பீரியா 1 Mark 7 வரணும். ஆமா, சரி, பார்த்தேன் லீக் போயிட்டு இருக்குன்னு. ஆமா, அந்த 7ஓட லீக் வந்து நான் ஆல்ரெடி நானும் பார்த்தேன். அதான் உன்ட்டு அதை பத்தி பேசுவோமே அப்படின்னு. 6.5 இன்ச்சுரா. நானும் அதை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. 6.5 இன்ச்சு. ஏன்னா எல்லாரும் 6.9 6.8 போயிட்டு இருக்காங்க. 6.5 கேட்கவே நல்லா இருக்கு. சரியா, 6.5 ஒரு பெரிய போனுக்கு. அப்போ எக்ஸ்பீரியா 5 எப்படி இருக்குன்னு பாத்துக்க. ஸோ பெரிய போனே 6.5ல தான் இருக்கு இன்னும். வேற லெவலே. சரியா, அடுத்து என்னன்னா, என்ன ஒரே ஒரு வருத்தம், ஃபுல் HD பிளஸ். இன்னும் 4K எல்லாம் இருந்தாங்க. ஆமா, போன வருஷத்துல ஃபுல் HD பிளஸ் 16 அதாவது இது சாரி 19 அந்த மாதிரி 21:9 ல இருந்து 19.5 அந்த மாதிரி வந்துட்டாங்க. சாம்சங் மாதிரி இப்போ S25 அல்ட்ரா மாதிரி இருக்கு. ஆமா, அது ஆனா வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா இருக்கு. சோனினாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சோனினா 4K, சோனியோட எக்ஸ்பீரியா 1 சீரீஸ்னா கிரேசி அப்படி சொன்னாங்க. ஆனா மார்க்கெட்ல எல்லாரும் வந்து இப்படிப்பட்ட ஒரு டைமென்ஷன், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சோனிக்கு வந்து திடீர்னு தோணி இப்படி மாறிட்டாங்க. அது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எனக்கு வந்து இன்னும் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியா, ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியா ப்ரோல இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான். ப்ரோ வந்து ஆனா வாங்குற ரேட்ல இருக்கு. அது 1 inch சென்சார் அதெல்லாம் இருக்கட்டும். 2000 எவ்வளோ டாலர்ஸ் அது. ஐயோ ஆமா, அது இப்ப நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது Xiaomi 15 அல்ட்ரால. அதுலயும் 1 inch சென்சார் தான். 1 lakh தான். ஆனா அதே அந்த சோனி கேமரா வித் 1 inch சென்சார் வந்து 2 லட்சம் கிட்ட வருது. என்ன இது வாங்கடா டே அப்படின்னு தான் இருக்கு. இன்னும் கேனதனமா இருக்கு. சரி, அப்ப இவனுங்க எல்லாம் கொடுக்குற மாதிரியான கேமரா மோட்ஸோ இல்லாட்டி ஆப்ஷன்ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இதுல 1 inch சென்சார் இல்ல. அதெல்லாம் கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, IMX 888 48 MP சென்சார் ஒன்னு இருக்கு வித் OS. சரி, இன்னொரு 48 MP IMX 882 அல்ட்ரா வைட் இருக்கு. சரி, அப்புறம் 12 MP IMX 650. இது எதுக்குன்னா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. இதுல தான் அவங்க வந்து அந்த ஆப்டிகல் ஜூம் உள்ள லென்ஸ் மூவ் பண்ணுவாங்க. அதாவது ஆக்சுவல் ஜூம், நாட் இன் சென்சார் ஜூம், ஆக்சுவல் ஆப்டிகல் ஜூம். சோ அத வந்து என்ன N91 மாதிரி. ஆமா, அது என்ன சொல்றாங்கன்னா N93 மாதிரி. N93i அந்த மாதிரி வச்சுக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா 85 mm டா டிஃபால்ட். 85 mm னா அப்போ என்னவா இருக்கும்? 3.85 mm சூப்பர்பான போர்ட்ரேட் லெந்த், ஃபோக்கல் லெந்த். அப்போ அது என்ன வரும்னா 3.7 24 into something வரும். அப்போ 3.7 வருமா? அந்த மாதிரி வரும். 3.7 கிட்டத்தட்ட 4 கிட்ட வரும். 3.7x. அப்போ இந்த 3.7x வந்து உனக்கு எந்த ஜூமும் இல்லாம அப்படியே ஆப்டிக்கல். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, ஆப்டிக்கல் ஜூம் எது வரைக்கும்? இன் சென்சார் கிடையாது. ஆப்டிகல் ஜூம் 7.4 வரைக்கும். ஏன்னா அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா 85 mm to 170 mm வரைக்கும் ஆப்டிக்கல். ஓகே, அப்போ into 2 போறாங்க. ஆமா, 3.7 into 2 போறாங்க. சோ எனக்கு அதுதான் இதை பார்க்கும்போது எனக்கு இருந்ததுன்னா போடுறா தாயா அப்படி. ஆனா இங்க எனக்கு இன்னொரு வருத்தமும் இருக்கு, அதையும் சொல்றேன். எப்ப பாரு சூப்பரா ஏதாவது ஒண்ணு பண்ணி கோளாறு பண்றதுல கேன ஆயில தான் பாரு.
இதுல 1 இன்ச் சென்சார் இருந்தா இமேஜின் பண்ணி பாரு. ஏன்டா 1 இன்ச் சென்சார் கொடுக்க மாட்டீங்க? இப்போ என்ன 1 இன்ச் சென்சார்? இப்ப யோசிச்சு பாரு, நீ வந்து போன் டைமென்ஷனா மாத்திட்ட. முன்னையாவது நீ கதை சொல்லலாம் நேரோ போன் நேரோ பாடி கஷ்டப்பட்டேன்னு. சரி இப்போ வைடர் பாடியாவும் ஆக்கிட்ட. ஆமா. அப்போ பெரிய பெரிஸ்கோபிக் செட்டப் ஒன்னு வச்சு இப்போ ஆல்ரெடி நீ ஆப்டிகல் மூவ்மெண்ட் பண்ற. இல்ல இவன் அப்ப கூட அதே டிசைன் தானே போட்டிருக்கான். ஆமா, பாடியோட ஃபிளஷா இருக்கிற மாதிரி. ஆமா கொஞ்சம். அப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க இருந்து பெரிஸ்கோப் கீழ பார்த்தா நட்டு வைக்கலாமே. X200 பாருங்க, 1500 பாருங்க, பின்னாடி தொக்கா ஒண்ணு வச்சிருக்கான். 3A ப்ரோலாம் தொக்கா வச்சிருக்கான். அவன் ஒரு கேமரா. இப்போ எனக்கு என்னன்னா, அப்ப யோசிச்சு பாரு, 1 இன்ச் சென்சார் இருந்திருந்தா ஆல்ரெடி ஆப்டிகல்ல வந்து என்ன ஆகுது 7.4 வரைக்கும் போகுது. அதாவது 170 mm போகுது. இன் சென்சார் ஜூம் வச்சோன்னு வை, 1 இன்ச் அங்க இருந்தும் போலாம் திரும்ப. ஏன்னா அதுவும் ஆப்டிகல் தான். ரியல் 100X சீரியஸா பண்ணலாம். ஆனா நாங்க பண்ண மாட்டோம்டா. நாங்க சோனி சாணி தான் எடுத்து அரைச்சு போனாங்கல்ல, அடிச்சு போனாங்களே, எடுத்து இப்படி அடிச்சு போனாங்க. ஏன்னா இது எப்படின்னாங்க, இப்ப கூட எனக்கு புரியுது. நீங்க எல்லாரும் பிராக்டிகலா வந்து ப்ரோ பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க ப்ரோ, போதாதான் என்ன 7.4x ஜூம் போதாதா ப்ரோ ஆப்டிகல் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுதுங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிராண்ட் ஏன் அவங்க மசில ஃபிளெக்ஸ் பண்ணக்கூடாது? இதுதான் எனக்கு கடுப்பு. இப்போ மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்றாங்க. சோனி கிட்ட கேட்டு, சார் கஸ்டம் சென்சார் ஒன்னு பண்ணி கொடுங்க சார், ஒரு 1 இன்ச் சென்சார் சார். அங்கதான் போய் நிக்கிறான். அதான் சாம்சங் சார், HP9 சென்சார் சார், 1/1.4 இன்ச் நல்லா இருக்கு சார், அது கொஞ்சம் கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க லென்ஸை மூவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. இவங்க இது 2 பேரையும் பிடிச்சி அடிக்கணும். சாம்சங்கும் பாரு இன்னும் அரைச்சமாவே அதே 50 MP வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்கான். சோனி என்னடான்னு பார்த்தா இன்னும் 12 மெகா பிக்சலுக்கு உட்காந்து பெரிஸ்கோப் ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு ஏமாத்திக்கிட்டு. அது என்னன்னு தெரியலங்க. இந்த சோனியோட எல்லா குவாலிட்டிஸும் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு குவாலிட்டி என்ன இல்லவே இல்லை அவங்ககிட்ட அப்படின்னா மார்க்கெட்டிங் இல்ல. இன்னொரு குவாலிட்டி என்ன இல்லவே இல்லை அப்படின்னா கிரவுண்ட் ஃபீட்பேக். இப்படி சொல்லலாமா? மார்க்கெட்டிங் இல்ல, மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு அங்க எதுவும் இல்ல. மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கும் இல்ல. ஏன்னா இப்ப கூட பாரு, நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எப்படி காத்தடிக்குது, இந்த காத்துக்கு அங்க மோனோபாட் ஆடுது. அப்படியே ஆடினாலும் கன்னா ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுக்க அது இருக்கா இல்லையான்றதுக்கு நான் இங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்டா. ஏன்னா அவங்களுக்கு ஆடுதுன்னும் போது எந்த அளவுக்கு ஆடுதுன்னு தெரியணும்ல. கண்டிப்பா. நம்ம மூஞ்சில இலெல்லாம் ஆடி லைட் எல்லாம் அடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு விண்டியா இருக்கு. இங்க பேர் எப்படி பேர் செம்மையா கிட்ட போடு. சோ அப்பயும் வந்து ஸ்டேபிளா எடுக்குதா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோனோ பாடுங்க, மோனோ இப்படிதான் ஆடும். இங்க பாருங்க மோனோபாடு என்னமா பாடுது பாத்தீங்களா? ஆமா, இவனே ஆச்சரியமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்துன்னு இருந்தான், இப்ப 30 ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு பெரிய பிரச்சனைடா. இப்ப சோனியை பத்தி பேசுற நேரத்துல ஒரு குறுக்க ஒரு சாணி அடிப்போம். இந்த 1+ 13 ஒரு அப்டேட் வந்துச்சு. நேத்து பார்த்து எல்லாம் உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இப்ப என்னடானா 1xல ஃபோக்கஸ் ஹண்டிங் ஆகுது. அத 1xல இருந்து அப்டேட் பண்ணோம்னாலே வைரலாம் கலக்குது எல்லாம். எப்படி இருக்கு ஏன்னு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு மாதிரி ஃபோக்கஸ் ஹண்ட் ஆகுது தெரியுதா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆகல. இப்போ ஏதோ அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கு. முன்னெல்லாம் நறுக்குன்னு எடுப்பான். இப்போ பாருங்களேன், நான் இப்படி சுச்சுவேஷன் மாத்திரன்னா அதுவே ஃபோக்கஸ் ஆகும், கன்னு மாதிரி ஃபோக்கஸ் ஆகும். இந்த பிரச்சனைலாம் நான் பார்த்ததே கிடையாது 1+ல. இது புதுசு. 1+ 13 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். இங்கே பாருங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது பாருங்க. இது என்ன புதுசாக இருக்குது? இது என்ன புதுசாக ஏதோ வித்தை காட்டுற மாதிரி இருக்குது எனக்கு. சூப்பர் ஆகியிருக்காங்க. 3xல அந்த பிரச்சனை இல்லை, 1xல மட்டும்தான். ஆமாம், 1xல மட்டும்தான் அந்த பிரச்சனை தெரியுது. இப்பயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்குது. நான் எடுக்கிற ஃபோட்டோ அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். கீழே போட்டிங்களா ப்ரோ ஃபோனை? அதெல்லாம் பண்ணீங்க நீங்கள் வேறு. அந்த ஃபோனை நான் பேக்கெட்டில் கூட 3/4 நேரம் போடுறதில்ல. அப்டேட்டே பண்ண வேணாங்கிறேன். நீங்கள் யாராவது 1+ 13 வச்சிருக்கீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஹண்டிங் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. எந்த மாதிரியான சுச்சுவேஷன்னா, இப்போ 2x இல்லாட்டி 1xல வந்து ஒரு தென்னை மரத்தை எடுக்கணும்னு நினச்சி அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா தென்னை மரம், அது பக்கத்தில் ஒரு பனை மரம், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா 2-3 மரம் இருந்ததுன்னா நான் யாரை பார்க்க எப்படி பார்க்கும். தேடிக்கிட்டே இருக்கு, தேடினே இருக்கும். நான் இது பார்க்கவா அதை பார்க்க. அவ்வளோ பெரிய டவர் இருக்கு, டவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்துருக்குது. உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேமரா வேணும் அப்படின்னா 1+ 13 வாங்குங்க. இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நாடோடிகள் படம் தான் திரும்ப ஞாபகம் வருது. சசிகுமார் சொல்லுவாப்புல, தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அது MA ஹிஸ்டரி அதை படிச்சிருப்பேன். அவர் சொல்லுவாரு, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பாவோட அப்பா யார் தெரியுமா, அவரோட அப்பா யார் தெரியுமா, அந்த மனுஷன் பர்மால இருந்து வந்திருக்காரு, தேடின்னு இருக்கேன் அப்படின்னு. 1+1 ரிலீஸ் பண்ணவங்கடா. ஆமா, அந்த மாதிரிதான் நானும் வந்து பாத்துட்டு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒண்ணு வராதா அப்படின்னு. இதுல வேற ஒரு சிலர் வந்துடுறாங்கடா, நம்ம ஏதோ வேணும்னே வன்மத்தை கேட்கற மாதிரி நினைச்சுக்கிட்டு. அவங்களுக்கு புரியவே மாட்டேது. இப்போ சோனி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான், இந்த போனுக்கு என்ன குறைச்சா? ஆனா நம்ம சொல்றோம்ல, ஒரு சோனி வந்து கோயில் கட்டி கும்பிடுவாங்க சோனியை, ஆனா அவனையே சாணின்னு சொல்றோம் அப்படின்னா நாங்க அன்பயஸ்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? நாங்க யாரு தெரியுமா? we are testers. exactly, we are testers. நாங்க டெஸ்ட் பண்ணி அன்பயஸ்டா சொன்னாதாங்க நாங்க டெஸ்டர். ஆமா, டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கிறது மட்டும் சொன்னா அதுக்கு பேர் டெஸ்டர் இல்ல, ப்ரொமோட்டருங்க. அது எக்ஸாக்ட்லி. ஆமா, அதுக்கு எதுக்கு டெஸ்ட் பண்ணணும்?
இப்போ நாங்க பேர் மாத்திட்டோம். நீங்களாம் எந்தூசியாஸ்ட் சொன்னா நானும் எந்தூசியாஸ்ட்ன்றீங்க. நாங்களாம் கிடையாது, நாங்க டெஸ்டர். ஆமா. இப்போ நீங்களும் டெஸ்டர்னா எங்களை மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒருவேளை இனிமே எல்லாரும் பயோல சார் எனக்கு போன் பார்த்தாலே ஜாலியா இருக்கு. அந்த கேட்டகரி இல்லப்பா, நாங்க போன் பார்த்தா ஜாலியா இருக்கு. ஒருவேளை பயோல இனிமே எல்லாரும் டெஸ்டர்னு மாத்துவாங்களோ? அது மாத்தினா மட்டும் என்ன ஆக போகுது? இல்லடா, நான் வந்து கம்மி வயசுலயே நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றத பத்திலாம் நான் அதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா இல்ல. எனக்கு வந்து அவங்களோட ஆர்வம் பிளஸ் இந்த வயசுலயே கிடைக்கிற எக்ஸ்போஷரை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இன்னொரு பக்கம் கண்டிப்பா எனக்கு வந்து என்ன தோணுன்னா ஒரு பொறாமையும் படுறேன். ஏன்னா அந்த வயசுல எனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு. கரெக்ட். ஓகேயா? ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த 17 வயசுலயே வந்து முற்றும் துறந்த அப்படியே பெரிய துறவி இவருக்கு வந்து எல்லாமே தெரியும்ன்ற மாதிரியே வந்து பேசுறது. எப்படின்னா யாரு பசங்களை சொல்றேன்டா, அவனுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறானுங்க, டெக் எந்தூசியாஸ்ட்ங்கறாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளே பார்த்து நம்மள கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, அது கேட்டு போங்க, தப்பே கிடையாது. நாங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆல்வேஸ் ஓப்பனு. தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல 2 ஃபிளைட் பறந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதை இவர் வந்து கேப்சர் பண்ணி இவர் ஓட்டின ஃபிளைட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆரம்பிச்சுட்டாலும் விட்டான் இல்ல. இதுல பாத்தியா, ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்னு ஓப்பன்ல இருந்து போட்டோ எடுத்தேன். எப்படி ஜூம்லாம் ஒர்க் ஆகுதுங்க இந்த போன்ல. இது ஆக்சுவலா இது ஒரு கொடுமைங்க நிஜமா. இந்த போன் வந்து நம்ம அண்ணாச்சி இருக்காருல்ல, யாரும் தெரியல, டெக் தமிழா சேனல், சரியா, மீசக்காரன் அவரு ஒரே வருத்தம். ஏங்க எங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனுங்க, OnePlus ஓப்பன் வச்சு போட்டோ எடுத்தேன், வேற லெவல் எல்லாம் அரண்டேன். எல்லாம் என்னன்னா, அண்ணா அதை முதல்ல போட்டோ அனுப்பிவிடுங்க, என்ன அற்புதமா எடுத்திருக்காங்க, டிஎஸ்எல்ஆர் வச்சிருக்கலாம், அமைதியா உட்காந்துருக்கான். என்னடா இவனுங்க வர வர எல்லாரும் கையில கேமரா எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி பம்போட எடுத்துட்டு வந்து மிரட்டுறாங்க. நம்ம பொழப்புல மண்ணை போட்டுருவானுங்க போல. இந்த Xiaomi 15 Ultra எல்லாம் பார்த்தா செம்மையா காட்டுவாங்க. அப்ப என்ன ஆகுது, அண்ணாச்சி போட்டோ எடுத்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு, ஜாலியா இருக்காரு. கலர் வைஸ் 15 வந்துச்சு, அதான் ஆக்சிஜன் வைஸ் 15. இப்பயும் அண்ணாச்சி போட்டோ எடுக்கிறாரு. அதே ஆளுங்க இருக்காங்கன்னே வையன், அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு போன் அடிச்சிங்களா, அந்த போன் எடுத்துன்னு வாங்கங்கிறாங்க. யோ அதான் இது வெல் டன் அப்டேட், வெல் டன். இந்த கருமம் தான் கடுப்பாகுது. அப்டேட் கொடுத்து என்ன ஆகுது, பாதி போன் தலையில மாறிடுது. ஞாபகம் இருக்கா, நம்ம வெங்கியை மீட் பண்ணோமே, கார்த்தி, அவர் பாத்தியா, நான் ஐகுட்டோல வச்சிருக்கேன், அப்டேட்டே பண்ணதில்லை அப்படின்னு நம்மள போட்டோ எடுத்துட்டு, நான் 1000 rupees கொடுங்க, எதுக்குன்னு கேட்டா, நான் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கனால தான் நல்ல போட்டோ வருது, 1000 rupees கொடுங்க அப்படின்னு இருந்தாரு. ஆமா, ஃபேக்ட் அது. எங்களுக்கு அவனை கூட எப்படி தோணுச்சுன்னா, ஆமா உண்மைதான். ஆனா இப்ப என்ன வருத்தம்னா, அடுத்தடுத்து வர அப்டேட்ல ஏதாவது ஃபீச்சர் தள்ளி விடுறீங்க, அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு எந்தூசியாஸ்ட்க்கு தோணும், ஒரு டெஸ்டருக்கு ஆப்வியஸா தோணும். இதே சோனி பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, டிவைஸே விட மாட்டோம், அப்புறம் தானே அப்டேட். அப்படியே டிவைஸ் விட்டாலும் ரொம்ப சைலண்டா விடும். அப்படியே சைலண்டா விட்டாலும் அது கூகுள் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்கும். நத்திங் மாத்த மாட்டோம், ஒன்னதே மாத்த மாட்டேன். எக்ஸாக்ட்லி. அப்படியே வெண்ணிலாவா கொடுப்பேன். பாருங்க 5000 mAh ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் 33. ஆமா, இன்னும் எங்க ஆள் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். அடே ஜப்பான் கொஞ்சம் நிறைய கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று நியூ இன்ஜினியர்ஸ் உருவாக்குங்கடா. இன்ஜினியர்ஸ் காணாம போயிட்டாங்க. அவங்களோட பேட்டரி ஹெல்த், அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்றது. ஏன்னா மொக்க ப்ராசரா இருந்தா கூட சோனி ஆப்டிமைசேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. உண்மைதான், செம்மையா இருக்கும். ஹெவி யூஐ இருக்கும்போது, ஆமா, ஹெவி யூஐ இருக்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். டைம்ஸ்கேப் யூஐ பாத்துக்கிட்டீங்களா? டைம்ஸ்கேப் யூஐ நம்ம ஆளுங்க ஐசிஎஸ் அத ஐஸ்கிரீம் சாண்ட்விச் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டைம்ஸ்கேப்க்கு அடிக்ட் ஆயிருப்பீங்க. ஜெல்லிபி இப்போ என்ன ஐபோன்ல கேலரி விட்ஜெட், அப்பவே நாங்க கேலரி விட்ஜெட் எல்லாம் பாத்துட்டோம் சோனில. அத வந்து திரும்ப ஒருத்தன் ரீவாம்ப் பண்ணதுதான் சென்ஸ் யூஐ. ஓ இல்லடா, சென்ஸ் யூஐல வந்து அதே மாதிரி நீ கேட்ட மாதிரியே ஒரு ஓ ஆமா ஆஃப் கோர்ஸ் என்னன்னு 1M7ல நீ யூஸ் பண்ணிருப்பீங்க. அது ஆனா இன்னும் மேம்படுத்தி அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு, சோ அவங்க எல்லாம் எங்கேயோ பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து சும்மா ஆல்ரெடி அவங்க பண்ணதே தூசு தட்டி திரும்ப பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சொல்ல போனா அப்ப இருந்த வெதர் ஆப் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும்டா. நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் HTC. வெதர் ஆப் வந்து என்ன பண்ணா, மழை பெஞ்சா வைப்பர் வந்து டிஸ்பிளே க்ளீன் பண்ணிட்டு போகும். நம்ம டிஸ்பிளே தண்ணி வரும், இடி இடிக்கும். அப்போ வந்து நம்ம எதுவும் போன்ல எதுவும் பண்ண மாட்டோம், அதனால இதெல்லாம் நிறைய பண்ணியிருந்தானுங்க. இப்போ போன்ல வந்து ஓபன் பண்ணாலே ஆப் உள்ள போயிடும். அதேதான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளோரர் நீ சொன்ன மாதிரி அது நான் அன்லாக் பண்ணாலே என்ன ஒரு ரிங் இருக்கும், அப்படி தள்ளிடுவேன். எதர் ரிங்குக்கு ஷார்ட் கட் இருக்கு, என்ன ஆப் போகணும்னு, அப்படி இல்லைன்னா ஓபன் பண்ணா மொத்த யூஐயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அப்புறம் அந்த என்ன ஆகும்னா HTS ஓட ஃபிளிப் லாக் மேல இருக்கும், ஃபிளிப் லாக் அப்படியே ஃபிளிப் ஆகும். அப்போ என்ன ப்ராசஸர் இருந்துச்சு? மொக்க ப்ராசஸர் இருந்துச்சு. ஆமா, அப்ப என்ன ஜிபி இருந்துச்சு? மொக்க ஜிபி இருந்துச்சு. ஆமா, இப்போ 6000 ரூபாய் போன்ல அதே ப்ராசஸர் அதே ஜிபி கொடுக்க முடியும். ஆனா 6000 ரூபாய் போன்ல அதே பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதே கிராபிக்ஸ் இல்ல, அதே அனிமேஷன் இல்ல. ஆனா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா Android 8 Android 7க்கு ரிவர்ஸ் பண்ணி போகணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும். இன்னைக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியாம அவ்வளவு மாடியூல். இப்போ iOS எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டேட்டை பார்த்துட்டு நான் அப்படியே அமைதியா இருந்தேன். என்னது 9 GB அப்டேட்டா? மேக்கு இல்ல ஐபோனுக்கு தானா? சரி 9 GB அப்டேட். 9 GB
டேய் கேம் ஆடா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7.8 GB 8 GB இப்படிலாம் அப்டேட் பார்த்துட்டு இருக்கேன் ஒன்னொன்னுக்கும். அது ஒண்ணும் இல்ல சார், உள்ள அந்த மூன் போட்டோஸ் எல்லாம் ஹை ரெசல்யூஷன்ல சேர்த்து வச்சிருக்கேன். அது ஐபோனுக்கு அந்த பிரச்சனை இல்லையே, அவங்க தான் எப்படியா இருந்தாலும் மூணு எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே. அது ஐபோனா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ங்க, அது இன்னும் ஆனே ஆகலையே. அது ஆன் பண்ணுவோம் நாங்க. வெயிட் அதுக்காக இந்த மாடியூல் ரெடி. ஃபர்ஸ்ட் உங்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி உள்ள போடுவோம். அது 9 GB னு காமிப்போம். ஆனா ஆக்சுவலா எம்டி ஸ்பேஸ். அது 9 GB க்கு உங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வச்சு நாங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பண்ணுவோம். டிம் குக்கின் கேரண்டி. டிம் குக்கின் கேரண்டியா? Yes. அவரே கேரண்டி எல்லாம் வாரண்டி இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அவரை வச்சு நம்ம என்ன பண்றது? மேல கேஸ் எல்லாம் போடாதீங்க சார், சும்மா ஜோக்கு சார். கேஸ் வேற அவரு. அவர்லாம் யாரையும் கேஸ் போட மாட்டாரு. ஏன்னா கேஸ் போட்டு யாரையும் ஃபேமஸ் ஆக்க அவர் விருப்பப்படல. எஸ் எஸ். அப்புறம் சரி, ரீசெண்டா மேக்ஸ் சேஃப்லாம் ரிமூவ் பண்ணிருக்கீங்க கேஸ்ல இருந்து 16E ல கேள்விப்பட்டேன். அது வந்து மேக்ஸ் போன்ல இருந்து போன்லயே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா வந்து வித்தியாசம் காட்டணுமா. இது வந்து ஒரு SE-யோட ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது பட்ஜெட் ஐபோன்ங்க. பட்ஜெட் ஐபோன்ல எல்லா ஃபீச்சரும் இருந்துட்டு அப்புறம் எப்படி you need to compromise. எஸ் just hold it right அப்படி. ஹோல்ட் இட் ரைட். அது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னதுடா. டிம் குக்லாம் அது சொல்ல மாட்டாரு. just buy it right. அது அப்படி சொல்லிட்டு ஓடிடுவார். இது வேற வந்திருக்கு பாத்தியா, Xiaomi 12 Pro HyperOS 2 அப்டேட் வந்திருக்கு. ஓ உடனே பண்ணிடாதீங்க, லைன் வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. 8 Gen 1 வேற. அப்டேட்னாலே இப்ப எல்லாருக்கும் அதான் தோணுது. அப்டேட் பண்ணலாமா ப்ரோ, அப்டேட் பண்ணலாமா, ஷூரா, கேரண்டீடா, ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ Reno 12 Pro யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, நாங்க Redmi Note 4 Note 3 காலத்துல பண்ண ஒரு ட்ரிக்கை நீங்க பண்ணலாம். சிம்மோட பேக்ல இருக்க கோல்டு பிளேட்டை மட்டும் எடுத்து அழகா வந்து மெமரி கார்டுல க்ளூ பண்ணி மெமரி கார்டு அங்க போட்டுடலாம். என்னலாம் ஹேக்கிங் இருக்குங்க பா. ஞாபகம் இருக்குல்ல, அது நம்ம ஆளுங்க முன்னெல்லாம் உட்காந்து தான் பழக்கம். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஹைபிரிட் ஸ்லாட் வந்ததுனால வந்த வேலை இதெல்லாம். ஆமா. ரெண்டு சிம் பிளஸ் மெமரி கார்டு ஒர்க் ஆகும். என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா அது வந்து பிராண்டே யோசிக்காது. யாரா இவனுங்க அதாங்க வரீங்க. இந்தியால ஹேக்கிங் தாங்க எங்களோட மதம், அதனால உயிர். அதனால Reno 12 Pro யாராவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். பழைய Redmi Note 4 Note 3 எல்லாம் எல்லாரும் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஹைபிரிட் ஸ்லாட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஹைபிரிட் ஸ்லாட் தான் இருக்கு. நிறைய போன்ல இல்லடா ஸ்லாட், மெமரி கார்டே கிடையாது. ஆமா, இப்போ ஒரு ஸ்லாட்டை கொடுத்துட்டு இன்னொரு ஈஸி பண்றானுங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. பிக்சல்லாம் அப்படிதான். ஆமா. ஆனா பிக்சல் கேட்டா என்ன சொல்றான், நான் காலகாலமா eSIM Pixel 2 3லயே இருக்கு. நான் எதுக்கு வச்சிருந்தேன்னா ப்ராஜெக்ட் 5 மட்டும் தான் வச்சிருந்தேன். யாரெல்லாம் ரோமிங்ல இருக்கானுங்களோ, பிசினஸ் மேனோ அதிகமா சுத்துறாங்கன்னா அவங்க என்னோட சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து சிம் ஐபோன் காரன் வந்து எல்லாரையும் யூஸ் பண்ண வச்சிட்டான். ஆமா கரெக்ட் தான். காமனா எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கரெக்ட். ஆனா ஹைலைட் என்னன்னா, இந்த eSIM வந்து இப்பதான் பெட்டர் ஆயிட்டே வருது. முன்ன வந்து eSIMனாலே நெட்வொர்க் ரொம்ப முக்கியம் இருக்கும். இப்போ eSIM கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகிறதுனால பார்க்க முடியுது. நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா ஆமா, யூசுவலா அது நெட்வொர்க் ரிசெப்ஷன் கம்மியா இருக்கும்ல சொல்லுவாங்க. கன்றாவியா இருக்கும். இப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றாங்க. யாராவது ஐபோன் யூசர்ஸ் யூஸ் பார்த்து பண்ணுங்கயா, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. பார்த்து பண்ணுங்கங்கற என்னத்த பார்த்து பண்ண சொல்றதுன்னு தெரியல. பார்த்து நல்லா செஞ்சு விடுங்க. இதுக்கப்புறம் செஞ்சு விடணும்னு நம்மள ஏமாத்த தான் செய்வாங்க. சாம கடுப்பா இருந்தது நேத்து. அந்த ஏப்ரல் ஃபூலுக்குன்னு கடுப்பு. எல்லாரும் உட்காந்துக்கிட்டு முக்கியமான விஷயத்தையும் பேச முடியாம எரிச்சலா வருது. யாராவது நிஜமான ஏதாவது போட்டாங்கன்னா ஏப்ரல் ஃபூல் தானே ப்ரோ கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? எனக்கே புரியல. எரிச்சலா இருக்காது. யாரு ஃபூல் முதல்ல? நான் தான் ஃபூல். கரெக்ட் தான். நம்ம பார்த்து நமக்கு தான். ஆமா. எங்களை ஏன் சார் ஏமாத்துறீங்க? அப்படிதான் இருக்கு. ஸ்பைடர்லாம் ஜாலியா இருக்குதுங்க. நாங்க போட்டோ எடுக்கிற ஸ்பைடர்லாம் ஏப்ரல் ஃபூலாவது ஜூலாவது எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தாயா. சாப்பாட கூட எனக்கு. சரி, அப்புறம் இந்த S23 சீரிஸ்ல கோடு விழுது இல்ல? ஆமா. இப்போ திரும்ப ஏதோ அப்டேட் வந்து எல்லாருக்கும் மறுபடியும் மாங்குன்னு வரும். இந்த மார்ச் மாசம் அப்டேட் எல்லாரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்றது பெட்டர் மாதிரி இருக்கு. S24 சீரிஸ்ல என்னங்க வெளில ஏதோ வியாதி சுத்திக்கிட்டு இருக்கு, அதனால இந்த போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வெளில ஒரு வியாதி சுத்திக்கிட்டு இருக்கு, அப்டேட் பண்ணாதீங்க. என்ன நிலைமையில இருக்கோங்க நாங்க? ரொம்ப மோசமான நிலைமை தான் பாரு. நாம என்ன நிலைமையில இருக்கோம்? நம்ம காக்கா கூட இந்த வெயில்ல ஜாலியா பறக்குது. என்னால ஒரு 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின S23யோட ஜாலியா இருக்க முடியல. மனுஷனுக்கு பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஆமா, கம்மி ஆகுற மாதிரி இல்ல. கம்மி ஆனா மனுஷன், எஸ்பெஷலி நாம பாக்குறோம் பாரு இந்த போன் இண்டஸ்ட்ரியில, OnePlus ஓபன் பண்ணா நடுவுல ஒரு பொட்டு, வேற ஏதாவது போன் எடுத்தா அதுல ஒரு கோடு, கோடு பொட்டு கோடு. இது ரொம்ப காமனாமே இந்த பொட்டு வாழ்ந்துனே வருது. என்னைக்காவது ஃபுல்லா கருப்பாயிடுச்சுன்னா நான் சொல்றேன், அங்க ஒரு புது இன் டிஸ்பிளே கேமரா வரப்போகுது. ஆமா ஆமா, ஆல்ரெடி இங்க ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். டிஸ்பிளே உள்ள வெயிட் பண்ணுங்க. பிக்சல்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி அதை வந்து அவுட்புட் கொடுக்காம இன்புட் வாங்குற மாதிரி மாத்தி ஒரு பயங்கரமான ஒரு கேமரா வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க. சோனிலாம் யாருங்க? சோனி OnePlusங்க. OnePlus பிளாட். சரி, அதான் மொத்தம் Xiaomi 15 Ultraல ரியர் கேமரால எடுக்கப்பட்ட இந்த வீடியோ. இதுதான் ஆக்சுவலா வீடியோ. நேத்து நாங்க எடுத்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டூல் ஒன்று வச்சிருந்தோம். அது கேமோ ஸ்டுடியோன்னு ஒரு டூல்ல 60 FPSல ஸ்ட்ரீம் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணதுனால அது Snapdragon X கம்பேட்டபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ நடந்துருச்சு.
1080p நல்லா ஷார்ப்பா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பரா இருந்துச்சு பாக்க. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா வாய்ஸ் இஷ்யூ பிளஸ் ஃப்ரேம் டிராப் இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. அதெல்லாம் இன்னைக்கு இருக்காது. 4K 30 fps பாத்துட்டு இருக்கீங்க. அதுவும் வெறித்தனமான குவாலிட்டில. பொக்கே எல்லாம் அப்படியே சும்மா கன்னா இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. ஆடியோ உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து இன்னொரு டாபிக் இருக்கு. அதோட திரும்ப வந்து நானும் பரத் உங்களை சந்திக்கிறோம். விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ் மற்றும் சிவபரணி. பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.